வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சையையும் அது கூடவே 3 முட்டையும் வச்சு அருமையான ஒரு ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பச்சை மொச்சை சீசன் தான், சீசன் இருக்கும்போதே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பச்சை மொச்சை குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸில் வெங்காயம், பெரிய வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இது தாளிக்கிறதுக்கு மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நேரம் மாறிட்டு வதங்கி வரணும். பச்சைத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் பார்த்தா நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். பழுத்த தக்காளியை அதை இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடும்போது தக்காளியும் குழஞ்சி வதங்கிடும். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு தக்காளியுமே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கு. இது ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல. அது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா நான் வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கிலோ அளவுக்கு பச்சை மொச்சை எடுத்துருந்ததை தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். கழுவிட்டு அந்த பச்சை மொச்சையில் சேர்த்து விட்டுட்டு கலந்து விட்டு மூடி விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சும் வந்துடும். அது கூடவே இந்த பச்சை மொச்சையும் வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகாது. இது ஃப்ரெஷ்ஷான மொச்சன்றதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் நம்ம மூடி போட்டு வச்சுருக்கும் போது. இப்போ இது வெந்து வர்றதுக்குள்ளே குழம்புக்கு அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி கப்பில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை பல்லாக போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 6 முந்திரி, இந்த முந்திரி ஆப்ஷனல் தான். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அந்த தேங்காய் அரைக்கிற கேப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம மூடி வச்சுருந்து அந்த மொச்சையுமே நல்லா வெந்திருக்கும். தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வத்திட்டு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நீங்கள் கையில் ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கும். இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நைஸாக வெந்திருக்கு பாருங்கள். குழஞ்சி வரல சமயத்தில் சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நீங்கள் தண்ணி தேங்காய் சேர்க்கும் போது குழம்பு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாதத்துக்கு கூடயும் சரி சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே சரியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காவை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. லைட்டாக கலந்து விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த 3 முட்டையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனித்தனியாக ஒன்று உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். டைரெக்டாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் உடச்சி விட்டு சேர்த்தோம்னா கெட்டு போயிருந்தால் கூட நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் முட்டை வேக போட்டிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகுது. அப்படியே விடாமல் சமயத்தில் அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி லேசாக ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு லைட்டாக எப்படி கலந்து விட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வெந்து வரும். மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ முட்டை உடச்சி ஊற்றி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. நல்லாவே முட்டை வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை மல்லி இலையை சேர்த்து
கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்ல சுவையான பச்சை மொச்சை முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் சப்பாத்தியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.